ஹீரோயினோட ஊருக்கு ஹீரோ பேங்க் மேனேஜரா வராரு. அவருக்கு தங்கறதுக்குன்னு கொடுக்கப்பட்ட வீட்டை பார்த்தோம்னா ரொம்ப ஒட்டடை அடிச்சு யூஸ் பண்ணாத வீடா இருக்கும். அப்போ ஹீரோயின் தான் சின்ன பசங்களாம் கூட்டிட்டு போய் ஒட்டடை அடிச்சு வீட்டை ரொம்ப கிளீன் பண்ணி வச்சுட்டு வருவாங்க. நாட்கள் போக போக ஹீரோயினும் ஹீரோ கிட்ட ரொம்ப நல்லா பழகுவாங்க. அவங்க பழகிறத வச்சு ஹீரோயினை காதலிக்க தான் நினைச்சுப்பாரு. ஹீரோக்கும் ஹீரோயின் மேல லவ் வர ஆரம்பிச்சது. ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட நீ போய் அந்த பொண்ணு கிட்ட உங்க போட்டோ கொடுங்கன்னு சொல்லி கேளு, அந்த பொண்ணு போட்டோ மட்டும் கொடுத்துருச்சுன்னா கன்ஃபார்ம் லவ் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோ போய் போட்டோ கேட்கலான்னு போவாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே ஹீரோயின் ஹீரோ கிட்ட உங்க போட்டோ வேணுமே அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஹீரோயினுக்காக போட்டோ எடுத்துட்டு போய் கொடுப்பாரு. அந்த போட்டோ பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா ஹீரோயின் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு நோட் இருக்கும். அந்த நோட்ல ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு நோட் ஃபுல்லா எழுதிருக்கும். ஹீரோயின் நம்மளதான் காதலிக்கிறாங்கன்னு சொல்லி ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இதனால ஊர்ல இருக்கிற அப்பா அம்மாவை வர சொல்லி இந்த பொண்ணை போய் பாருங்க அப்படின்னு சொல்வாரு. ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இதனால ஹீரோவுக்கு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் போய் பொண்ணு கேட்கும்போது ஹீரோயின் எந்த ஒரு காரணமும் சொல்லாம எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோ போயிட்டு ஹீரோயின் கிட்ட வாரத்துல சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி தான் குளிக்கணும்னு சொன்னீங்க, வாரத்துல 2 நாள் கண்டிப்பா பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிடணும்னு சொன்னீங்க, சீயக்காய் போடாதீங்க அரப்பு தான் போகணும்னு சொல்லி அதையெல்லாம் அரைச்சு கொடுத்தீங்க, என் வீட்டு வாசல்ல கோலம்லாம் போட்டீங்களே இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா கண்ணுக்கு குளிர்ச்சி, பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, சீயக்காய் போட்டு குளிச்சிங்கன்னா கண்ணுல இறங்கும் போது எரியும், அதனாலதான் அரப்பு அரைச்சு கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என் கண்ணை பத்தி கவலைப்படுறது நீங்க யாருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க இங்கதான் ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. ஆக்சுவலா ஹீரோவுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல தான் அவருக்கு கண் பறி போயிருக்கும். ஹீரோயின் யார கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தாங்களோ அவரோட கண்ணை தான் எடுத்து இப்போ ஹீரோவுக்கு வச்சிருக்காங்க. பிளாஷ்பேக்ல ஹீரோயினுக்கு ஒரு மிலிட்டரி மாப்பிளையே பார்த்திருப்பாங்க. அந்த மாப்பிளைக்கும் ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப அழகா காதல் பண்ணி கல்யாணம் பண்ணலாம் நினைக்கும் போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த மாப்பிளைய மிலிட்டரிக்கு வர சொல்லி லெட்டர் வந்திருக்கும். அதுக்காக கார்ல போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு ட்ரெயின் மோதி மிலிட்டரி மாப்பிள்ள அவரோட அப்பா அம்மா எல்லாரும் இறந்து போயிருப்பாங்க. ஹீரோயினுக்கு காலில் அடிப்பட்டதோட உயிர் பொழைச்சிருப்பாங்க. அப்படி ஹாஸ்பிட்டல் இருக்கும் போதுதான் தன்னை கட்டிக்க போறோட கண்ணை இவருக்கு எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கறத ஹீரோயின் தெரிஞ்சுப்பாங்க. இதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கையில தன்னோட உலகமே அந்த கண்ணு தான் அப்படின்னு ஹீரோயின் வாழ்ந்திருக்காங்க. அதனாலதான் போட்டோவை கேட்டு அதுல இருக்கிற கண்ணை மட்டும் கட் பண்ணி எடுத்திருப்பாங்க. அந்த நோட்ல எழுதியிருந்த ஐ லவ் யூ கூட அந்த மாப்பிள்ள தான் அட்லீஸ்ட் ஒரு தடவை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அவர் உயிரோடு இருக்கும்போது சொல்ல முடியாத இப்போ ஸ்ரீராம் ஜெய மாதிரி தினமும் எழுதிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோட அப்பா அம்மாவுக்கு நீங்க கடைசியா ஒரு பொண்ணோட போட்டோ அனுப்பியிருந்தீங்கல்ல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாண ஏற்பாடுலாம் செய்யுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி போட்டிருப்பாங்க. ஹீரோ வீட்டுக்கு போகும்போது கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கும். அங்க இருக்கிற கல்யாண பொண்ணை பார்க்கும்போது அவர் ஒரு தடவை கல்யாணம் நடக்கும்போது எந்த பொண்ணை கனவு கண்டாரோ அந்த பொண்ணு தான் இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா இல்ல ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சாரா, ஹீரோயின் ஹீரோட முடிவுக்கு என்ன சொன்னாங்க, இதெல்லாம் தான் படத்தோட கதை.